ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து, தாயை போல எங்களை அரவணைத்து, ஒரு நல்ல நண்பனை போல எங்கள் வாழ்க்கை பயணங்களில் கூட துணையாய் வந்து, ஒரு மூத்த சகோதரனை போல எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். சில நேரங்களில் நாங்கள் நினைக்கிறது உண்டு, எங்கள் பலன், எங்கள் தாளந்து, எங்கள் அந்தஸ்து, எங்கள் பணம், எங்களுடைய மேட்டிமை, பெருமைகள் எங்களை எல்லாம் நடத்தி கொண்டு போகும் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய வசனம் சொல்கிறது, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இன்னைக்கு ஜீவனோடும் பலனோடும் எங்களை நடத்தி கொண்டு போகிற நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து அமர்ந்திருக்கிறோம். 6 நாளும் எங்களுக்காய் வாழ்ந்து முடித்து இந்த சொற்ப நேரத்தை நம்முடைய சமூகத்தில் கழிப்பதற்காய் கடந்து வந்திருக்கிறோம். நீர் இல்லாத இடம் அருமையாய் கடந்து போக ஐயா. நாங்கள் வெறும் மனிதர்களாய் இந்த ஆலய வளாகத்தில் கூடி உம்மை ஆராதிக்க விரும்பவில்லை, உம்மை வருந்தி அழைக்கிறோம், விரும்பி அழைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. ஏசாயா ஆலய வளாகத்தில் முழங்கால் படியிடும் பொழுது உம்முடைய வஸ்திர தொங்கல் மறைத்தது போல இந்த காலை நேரம் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் வஸ்திர தொங்கல் மறைக்கட்டும் ஐயா. ஷக்கினா மகிமை மூடட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களை மறைக்கட்டும். ஏதோ ஒரு பாரம்பரியத்தோடு இந்த நாளை நாங்கள் அனுசரித்து விட்டு கடந்து போகாதபடி பரிசுத்த ஆவியானவரை உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் பரிசுத்தத்தோடு இன்னும் கிட்டி சேருகிறவர்களாய் உம்மை ஆராதிக்க இந்த நாளிலே எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இந்த வேதத்தில் புதைந்து கிடக்கிற அநேக ரகசியங்களை அறிந்து கொள்ள வந்து அமர்ந்திருக்கிற ஒளிபெருக்கில் கேட்கிற எங்கள் அனைவருடைய மனக்கண்களையும் திறந்தருளுவீராக. சத்திய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சத்திய வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி செவிகளை அடைக்கிற, சிந்தைகளை மாற்றுகிற, ஆண்டவரே எங்களுக்கு சோர்பின் ஆவி, அசட்டையின் ஆவி, பக்தியற்ற தன்மைகளை போடுகிற சகல வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனையை இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கட்டுகிறோம். வல்லமையின் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்திற்கும் உம்முடைய சித்தத்திற்கும் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். லெந்து காலங்களுக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது லென்ட் என்றால் வசந்த காலம் அல்லது துளிர்விடும் காலம் என்று சொல்வார்கள். நமக்கெல்லாம் இந்த லெந்து காலத்தை ஆண்டவர் அனுமதித்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கிறிஸ்தவர்களாகிய நாம, அதாவது என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டோமோ அன்னைக்கு விட்ட 2 இலை, இன்னும் அதுக்கு மேலே ஒரு துளிர் இல்லை, அதுக்கு மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா இலை விடாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த துளிர்விடும் வசந்த காலத்தில் ஆகிலும் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்காக ஒரு தருணம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்மை சீர்படுத்தி கொள்வோம். நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு மரம், ஒரு செடியை வைக்கிறீங்க, இல்லை ஒரு முருங்கை கிளையை வைக்கிறீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் 2 இலை வந்தது. 1 மாதம் ஆச்சு 2 இலை, 1 வருஷம் ஆச்சு அதே 2 இலை, 2 வருஷம் ஆச்சு அதே 2 இலை. என்ன பண்ணுவீங்க? சும்மா பேசலாம். பேசாட்டாதான் ஊழியக்காரர்களுக்காக உளுந்து ஜெபம் பண்ண தொடங்கிடுவீங்க பெஞ்சில். அதனால் நீங்கள் பேசுங்க. உங்கள் தோட்டத்தில் 2 வருஷமாக நீங்கள் நட்டு வச்ச ஒரு கிளை 2 குட்டி இலையோடு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏங்க அது பிடுங்குறது, ஏங்க பிடுங்கணும்? வேர் விட்டுருந்தா தான் நிறைய இது காய்ச்சி தொங்கியிருக்குமே. அதில் தான் வேறே இல்லை, அது ஆக்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குல்ல. அதனால் அப்படி தள்ளினாவே அது கீழே விழுந்துரும்ல. அதை தள்ளி போட்டு வேற கனி கொடுக்குற செடியை வைப்போம்ல. இதை தான் இயேசு அழகாக சொன்னார். ஒருத்தன் அழகான திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்தி மரத்தை வச்சான். கனி கொடுக்கும்னு நினச்சான். அதுவோ ஏமாத்துத்தனம் பண்ணிட்டு மற்ற செடிகளுக்கு போகிற அந்த சத்தையெல்லாம் உறிஞ்சி குடிச்சிட்டு ஏமாற்றி கனி கொடுக்காம இலை தோட்டத்தோடு இருந்தது. இப்போது எஜமா அதை வெட்டி போடணும்னு சொல்லும்போது அதுக்கு கீழே இருக்கிற வேலையால் சொல்கிறான், ஐயோ இன்னும் 1 வருஷத்தை கொடுங்க, கொத்தி எரு போடுறேன், கனி கொடுத்தா சரி, இல்லைன்னா அதுக்கு மேலே நோ எக்ஸ்கியூஸ், நேரடியாக சுட்டெரிக்கப்படணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையை, நாம் இந்த லெந்து காலங்களை அனுசரிக்கிறோம்.
ஒரு ஏதோ ஒரு பாரம்பரியத்துக்காக ஒரு 40 நாள் உபவாச காலங்கள், சுத்திகரிக்கும் காலங்கள் அப்படி இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. கையை தூக்கி வர அல்லேலூயா. நமக்கெல்லாம் பெஞ்சஸில் ஒரு இடம் உண்டு. ஆமென். உங்கள் இடத்த யாருக்கும் விட மாட்டீங்க. நமக்கு சொந்தமான இடத்த 20 வருஷமாக வச்சுருக்கிற இடத்துல ஃபேனுக்கு நேரம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து அழகாக ஜம்முன்னு உட்காருவோம். எங்கள் ஆளுங்களாக இருந்தால் எங்கள் இடத்த 20 வருஷமாக பிடிச்ச ஒருத்தர் இடத்த இன்னொருத்தர் உட்கார்ந்தா மரியாதையாக போயிடும். அப்படி ஒரு ஆக்ட் பண்ணுவோம். லேடிஸ் கூட அப்படி தான் இல்லை, இது நான் தான் உட்காந்துருக்கேன், நீ அங்கே போ, அப்படியெல்லாம் தள்ளி விட்டுருவோம்ல. இப்படித்தாங்க நம்முடைய கிறிஸ்டியானிட்டி ஒரு பாரம்பரியத்துக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. நம்ம இடத்த கண்டுபிடிச்சி உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு போகிறதெல்லாம் கிறிஸ்தவ சமுதாயம் அல்ல. அதெல்லாம் ஏமாத்துகிற ஒரு போலித்தன்மையான கனிகூடாத மரங்கள். ஆனால் உண்மையாய் கனி கொடுக்கிற மரங்களாக இருப்போம் இல்லை. நம்ம வந்து உட்கார்ந்த உடனே உறக்கம் வந்துடும். பாமாலையில் 2ஆம் பாடல் பாடுவோம், இங்கே அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். ஐம் ஸோ சாரி, நீங்கள் என்னை மன்னிக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம கிறிஸ்தவங்க தப்பான ஒரு அவநம்பிக்கையில் இருப்போம். சர்ச்சுக்குள்ளே பேய் வராது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, வருமா வராதான்னு கேட்குறேன். எங்கள் சர்ச்சில் பிசாசு வருமா வராதா? எனக்கு எதை நீங்கள் பதிலில் வாங்க முடியாதுங்க, இதெல்லாம் பலமான ஒட்டு. ஓகே, நீங்கள் தலையாவது ஆட்டுங்க. வரோன்னா இந்த இப்படி பண்ணுங்க, வராதுன்னா இப்படி. எங்கள் சர்ச்சுக்குள்ளே பேய் வருமா வராதா? வராது, வராது. இயேசுவே, ஏசப்பா கிட்ட பரலோகத்திற்கு போன பேய் உங்கள் சர்ச்சுக்கு வராதா? ஏங்க நீங்கள் சும்மானாலும் ஏமாத்திக்கிறீங்க உங்களை. அப்படி கிடையாதுங்க. சர்ச்சில் தான் பல பேய் இருக்கும். நான் சொல்லட்டுமா? அதாவது சர்ச்சுக்குள்ளே வரும்போதே வந்து உட்கார்ந்த உடனே 2 சாமி ஆடிக்கிட்டு இருக்கும். இது ஒரு வெரைட்டியான பேய். இன்னொரு பேய் என்ன தெரியுமா? உள்ளே வரும்போதே பிளான்டட் சின்னு, முடியும், எப்போ சர்ச்சு முடியும், எப்போ சர்ச்சு முடியும், எப்போ சர்ச் கேட்காம விட மாட்டேன், சண்டை போடாமல் விட மாட்டேன், நிற்க வச்சு கேட்குறேன் பாரு. இது ஒரு லேகியோன் பேய். இன்னும் சில பேய் எப்படி தெரியுமா? போன வாரம் 500 ரூபா வச்சேன், செக்யூரிட்டி எடுத்தானா, இல்லாட்டா கணக்கர் எடுத்தாரா, என் பேரே வாசிக்கலை. இப்படி ஒரு பேய் சர்ச்சில் உட்காந்து பொங்கிக்கிட்டே இருக்கோங்க. முடிஞ்ச உடனே வெடிச்சிடும் டமாக்குன்னு. இப்போ சொல்லுங்க, இன்னும் சில பேய் என்ன தெரியுமா? ஐம் சாரி, நீங்கள் என்னை மன்னிக்கணும். நான் என்னமோ உங்களெல்லாம் கஷ்டப்படுத்தி எல்லாம் சொல்லுங்க. இன்றைக்கி நம்ம கிறிஸ்டியானிட்டி இப்படி தேஞ்சு போச்சு, அதனால் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சு கட்டெருமா போச்சுன்ற மாதிரி பயபக்தி கிறிஸ்டியானிட்டியில் இல்லாமல் போயிருச்சுங்க. இன்னும் சில சர்ச்சில் வந்து உட்கார்ந்த உடனே இந்த வாட்ச் டைமை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு பேய் ஆவி. ஏன் தெரியுமா? போகிற இடத்துலலாம் மணிக்கணக்காக டிவியில் 6 சீரியல் பார்க்குற நம்மால், எல்லா இடத்துலையும் மணிக்கணக்காக கண்ணை முழிச்சிட்டு இருக்கிற நம்மால் சர்ச்சில் வந்தோன்னே 1 மணி நேரத்தில் முடிக்கலைன்னா வச்சிருவாங்க ரகலை. சாபம் பிடிக்கும் தலைமுறையை. உன்னை விட்டுருவார். நீ பெத்த பிள்ளைகள் தலைமுறைக்கு சாபம் வரும். கிறிஸ்டியானிட்டியில் பிப்ளிக்கல் பைபிள் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் வித்தியாசம் தேவை, வித்தியாசம் தேவை, வித்தியாசம் தேவை. அதனால தான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதனால் ஏன்னா இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன்னா, சர்ச்சில் வந்து உட்கார்ந்த உடனே உறங்க தொடங்கிடுறீங்க. வேண்டாம், நான் விட்டுறேன். இதுக்கு மேலே நான் வசனத்துக்குள்ளே போய்டுறேன். நீங்கள் உங்களை மாற்றிக்கிங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. சபையை, ஆலயத்தை உங்கள் வீட்டு பெட்ரூமாய் மாற்றி விடாதீர்கள். கர்த்தர் நமக்காக வைராக்கியம் உள்ளவர், நாமும் அவருக்காக வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே விழிப்போடு இந்த நாட்களில் நம்மை சீர்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாசித்த 3 வேத பகுதிகளை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்மளுடைய டயசிஸில் அழகான ஒரு தலைப்பு தான். என்னென்னா, புறஜாதிகளும் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள், அவர்கள் நிமித்தம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவர்கள் பெயரை பெருமைப்படுத்துகிறார். வாசித்த 3 வேத பகுதியில் ஏசாயா 44-45 கோரேஸ் என்ற மேதிய பெர்சிய அரசன், இவனை பற்றி பைபிளில் ரொம்ப நல்லா, அவன் என் தாசன்லாம் ஆண்டவர் சொல்வார். ஆனால் இவனுடைய தொடக்கம் தான் நல்லா இருக்கும். நீங்கள் பைபிள் ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் போனீங்கன்னா கோரேஸுடைய லைஃப் எல்லாம், அவன் ஒரு பெண்ணால் கொல்லப்பட்டான். பைபிளில் பெண்ணால் கொல்லப்பட்டவங்கெல்லாம் அது ஒரு இழிவான காரியங்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆலயம் கட்டுவதற்கு அனுப்பின இதே கோரேசு இவன் மகனோடு இணைந்து ஆலயம் 16 வருடம் தடைபடுவதற்கும் தடை போட்டவன் இவனும் இவன் மகனும் தான்.
ஆண்டவர் மறுபடியும் ரீபில்ட் ஆகும்போது இவங்க 2 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டார். இல்ல, மறுபடியும் ஆண்டவர் கட்ட துவக்கி விட்டார். ஓகே, நமக்கு வேண்டாம், இந்த பாட்டுக்குள்ள நான் போக விரும்பல. ஆக ஒரு மேதிய பேர்சிய இந்த கோரேஸ் ஒரு புறஜாதி கர்த்தர் இவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார், இவன் பேரை பெருமைப்படுத்தினார். அப்படியே நீங்க போங்க மத்தேயு 15ஆம் அதிகாரத்திற்கு. கானானிய தீரு சீதோன் கானானிய ஒரு பெண்மணி இயேசு இடத்துல வந்து என் பிள்ளைய சுகமாக்குண்டா. இயேசு அதில் சொல்வாரு, நான் பிள்ளை அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடக்கூடாது அப்படின்னா, பிள்ளை என்பது யூதர்கள், நாய் என்பது புறஜாதிகள். அப்பையும் அவன் சொல்றான், இந்த பிள்ளைங்க உட்காந்து சாப்பிடும்போது கீழே சிந்திட்டா எடுத்து தண்ணிக்குள்ள அலசி லவக்குன்னு வாயில போட்டுக்க மாட்டாங்க, அதை நாய்க்கு தானே போடுவீங்க, அப்படி போடுங்க. அப்படி ஒரு தாழ்மை வந்ததுனால, ஒரு யூதனுக்கு இல்லாத தாழ்மை, ஒரு யூதனுக்கு இல்லாத அந்த உண்மையான அர்ப்பணிப்பு ஒரு புறஜாதி பெண்ணுக்கு இருந்ததுனால கர்த்தர் அவளை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். உன் விசுவாசம் பெரிது. யாருக்கும் ஆண்டவர் சொல்லல, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, அவள் பேர் பெருமைப்படுத்தப்பட்டது. அப்படியே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு போங்க. கொர்நேலியும் ஒரு பெரிய 100க்கு அதிபதி, ஒரு புறஜாதி. ஆனால் தன்னுடைய உறவுகளை எல்லாம் சேர்த்து ஒரு காஸ்பல் மீட்டிங் வச்சான். பேதுருவை கூப்பிட்டான். இந்த சிச்சுவேஷன்ல தான் ஆண்டவர் பேதுரு என்ற ஊழியக்காரருக்கு உணர்த்துறாரு, நீ யூதன் 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 பாரம்பரியத்தை பிடிச்சி கட்டிக்கிட்டு அழுந்துட்டு கிடக்கிறேன், ஆனா இந்த புறஜாதிகள் மூலமாகவும் நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று டாப் லீடர் பேதுருக்கு சொல்லி கொடுத்தது இந்த பாட்டில் தான். ஆக கொர்நேலியு ஒரு காஸ்பல் மீட்டிங்கை வச்சு புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க செய்கிறான். கர்த்தர் இவனை ஆசீர்வதித்து பெரிய காரியத்தை செய்து இவன் பெயரை பெருமைப்படுத்தி விட்டார். ஆக இது யாரெல்லாம், எந்த புறஜாதிகள் எல்லாம் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறார், அவர்கள் பெயரை பெருமைப்படுத்துகிறார். இன்னைக்கு நான் உங்களோடு கூட வேதத்தில் ஒரு வித்தியாசமான புறஜாதி மனிதனை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவனை கொண்டு கர்த்தர் இவன் பிள்ளை பேரப்பிள்ளை என்று தலைமுறை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இந்த முழு வேதாகமத்தில் எந்த தேவ மனிதனும், எந்த பரிசுத்தவானும், எந்த தீர்க்கதரிசியும், எந்த ஊழியக்காரனும் பெற்றிராத விசேஷித்த ஆசீர்வாதத்தை தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று தலைமுறைக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு வித்தியாசமான புறஜாதி ஒரு மனுஷனை இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பதாய் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். வாசிங்க. ரூத் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எடுத்த யாராகிலும் ஒருத்தர் வாசிங்களேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த லைனை நல்லா கவனிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த வசனத்தை அடிப்படாம, இதுல கொஞ்சம் அர்த்தம் மாறாம 2 லைன்ல உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். கர்த்தரின் அடைக்கலத்தில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. மறுபடியும் சொல்றேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ரூத் என்ற பெண்மணிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட போவாஸ் என்ற தேவ மனிதன் கொடுத்த அழகான ஒரு வாக்குதத்தம். கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த மகளே, உனக்கு நான் நிறைவான பலனை தருவேன், நிறைவான ஆசீர்வாதத்தை தருவேன் சொன்ன அந்த வாக்கின்படி கர்த்தர் ரூத்துக்கு நிறைவான பலனை கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, இந்த காலை நேரத்தில், இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் எல்லாத்தையும் விட்டு குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து, நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் அடைக்கலத்தில், கர்த்தரின் அடைக்கலத்தில் வந்திருக்கிற சகோதரா சகோதரி, நீ நிறைவான பலனை பெறுவாய். கர்த்தரின் அடைக்கலத்தில் வந்திருக்கிற உன் குடும்பத்திற்கு கர்த்தர் நிறைவான பலனை தருவார். கர்த்தரின் அடைக்கலத்தில் வந்திருக்கிற உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவான பலனை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தரின் அடைக்கலத்தில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆக ஆண்டவரின் அடைக்கலத்தில் வந்திருக்கிற உன்னை வெறும் கையாய் அனுப்புகிறவர் அல்ல. நீ எதிர்பார்க்கிற நிறைவான பலனாகிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் எதிர்காலத்திற்கும் தலைமுறைக்கும் கர்த்தர் தந்தருள்வார். கர்த்தரின் அடைக்கலத்திற்குள் வந்த உனக்கு அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். எந்த சூழ்நிலையில இந்த வாக்கு ரூத்துக்கு போவாஸ் கொடுத்தா என்பதை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன்,
சொந்த நாட்டை இழந்து, நீங்க நல்லா கவனிக்கணும், சொந்த நாட்டை இழந்து, சொந்த வீட்டை இழந்து, புருஷனை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து, சாப்பாட்டை இழந்து, சுகத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, இன்னும் சரியா சொல்லணும்னா வாழ்வாதாரத்தை இழந்து, தனிமையாக்கப்பட்டு, அனாதையாக்கப்பட்டு, நம்ம பாஷையில சொல்லணும்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிர்கதியாய் ஒரு டீனேஜ் கேர்ள், ஒரு வாலிப பெண்ணு அப்படியே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எல்லாத்தையும் இழந்து, தனிமையாக்கப்பட்டு, அனாதையாக்கப்பட்டு, கண்ணீரோடு, துன்பத்தோடு, இந்த வயல்ல எனக்கு ராத்திரிக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு நின்னிருந்த, வேதனையோடு கண்ணீரோடு நின்ற இந்த பெண்ணை பார்த்து கர்த்தருடைய தாசனாகிய போவாசுடைய வாயிலே கர்த்தர் வார்த்தையை போடுகிறார். எல்லாவற்றையும் இழந்து, துன்பத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, இழப்புகளோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ரூத்தே, நீ வந்திருக்கிறது கர்த்தருடைய அடைக்கலம், நிறைவான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். சொன்ன மாதிரி கர்த்தர் நிறைவான பலனை ரூத்துக்கு கொடுத்தார். எப்படின்னு ஒரு பட்டியல் போடவா? சொந்த நாட்டை ரூத்து இழந்து நின்றால், வாக்குத்தத்தத்திற்கு பிறகு இஸ்ரவேல் அவளுக்கு சொந்த நாடாய் மாறிவிட்டது. சொந்த வீட்டை இழந்து நிற்கிறாள். இப்பொழுது போவாஸ் என்ற பணக்கார வீடு அவளுக்கு சொந்த வீடாய் மாறிவிட்டது. கட்ன புருஷனை இழந்து தனிமையாக்கப்பட்டு கண்ணீரோடு நின்றார். தனவந்தனாகிய, உயர்ந்த பணக்காரனாகிய, தேவ மனுஷனாகிய போவாசையே வாழ்க்கை துணையாய் கர்த்தர் கொடுத்து விட்டார். சொந்த பந்தங்களை இழந்து தனிமையாக்கப்பட்டு நின்றாள். இஸ்ரவேல் தேசமே அவளுக்கு சொந்த ஜனமாய் மாறிவிட்டது. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, இயேசுவுக்கு மூதாதையராய் இந்த ரூத் என்ற பெண்மணி மாறிவிட்டாள். எதுவெல்லாம் அவள் இழந்தாலோ அவைகள் எல்லாம் நிறைவாய் கடந்து வந்தது. எதிலெல்லாம் குறைவுபட்டாலோ அத்தனையும் கர்த்தர் நிறைவாய் தந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, சகோதரா, சகோதரி, தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எதையெல்லாம் நீ இழந்த, எதுவெல்லாம் உன்னை விட்டு தூரம் போயிருச்சு, சந்தோஷத்தை இழந்துட்டியா, நிம்மதியை இழந்துட்டியா, வெற்றியை இழந்துட்டியா, பணத்தை இழந்துட்டியா, மேன்மையை இழந்துட்டியா, சுகத்தை இழந்துட்டியா, எதையெல்லாம் நீ இழந்தாயோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு மறுபடியும் திரும்ப தருவார், நீ விசுவாசித்தால். ஆமென். எதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் குறைவுபட்டு போனதோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு நிறைவாய் தருவார். எந்த இடத்துல தோல்வி அடைந்து தலை கவிழ்ந்து கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கிறாயோ அதே இடத்துல களிப்பான சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி செய்வார். எதுவெல்லாம் உன்னை விட்டு தூரம் போனது, எதை நீ இழந்த, எந்த ஆசீர்வாதத்தை இழந்த, ஐயோ ரூத்தை போல எல்லாத்தையும் இழந்துட்டேன், விசாரிக்க ஆள் இல்லை, கண்ணீரோடு கவலையோடு உள்ளத்தின் ஆழத்திற்குள்ள நொந்து போன இருதயத்தோடு கலங்கி கொண்டிருக்கிற சகோதரா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ வந்திருக்கிறது கர்த்தருடைய அடைக்கலம், நிறைவான பலனை கர்த்தர் உனக்கு தந்தருளுவார். உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கும் உன்னுடைய எதிர்காலத்தில் நீ வாழுகிற வாழ்க்கைக்கும் கர்த்தர் நிறைவான பலனை தருவார். ஆக இந்த காலை நேரத்தில் வாக்கு கொடுத்து விட்டார். கர்த்தருடைய அடைக்கலத்தில் வந்த உனக்கு அவர் நிறைவான பலனை கொடுப்பார் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர், எப்பொழுது அவர் அடைக்கலத்தில் வந்த கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அவர் நிறைவான பலனை கொடுப்பார். இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் அடைக்கலத்திற்குள்ள வந்து நிறைவான பலனை தான் பெற்று தன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று தலைமுறைக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு வித்தியாசமான மனுஷனை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவனை போல இந்த வேதாகமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவானோ இல்ல, தேவ மனிதனோ இல்ல, தீர்க்கதரிசியும் இல்ல, ஊழியக்காரனோ இல்ல, அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் நிறைவான பலனை கொடுத்தவனை ஆசீர்வதித்து வேதத்திலும் சரித்திரத்திலும் மேன்மைப்படுத்தி விட்டார். யார் அந்த மனுஷன்? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுடைய வேதாகமத்தை எடுங்களேன். எரேமியா 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். நீ ரேகாபியருடைய வீட்டிற்கு போய் அவர்களோட பேசி, போதுங்க, நீங்க பிறகு வாசிங்க. எரேமியா 35ஆம் அதிகாரம் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க ஆலயத்துக்கெல்லாம் வரும்போது பைபிளோடு வாங்க. ஏன்னா எவ்வளோ காலங்கள் இன்னும் ஆண்டவரை ஆராதிக்க போறோம் தெரியலங்க. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபம். வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒன் பை ஒன் நிறைவேறிக்கிட்டே வருது. லாஸ்ட் டேஸ்ல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இன்றைக்கே நேரம் கிடைக்கும் போதே, வாலிபர்களுக்கு மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நேரம் கிடைக்கும் போதே உன் கையில் ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமத்தை எடு. இது உனக்கு இன்னைக்கு சாட்சியா உன் கையில் இல்லைன்னா நாளைக்கு ஆண்டவர்
அங்க எல்லார் மத்தியில உன்னை சாட்சியாக அறிக்கையிடவே மாட்டார். நீயும் நானும் ஒதுக்கப்பட்டு விடுவோம். இந்த வேதாகமத்தை இன்னும் நேசிங்க, அதுக்கு முதலிடம் கொடுங்க, ஆழங்களை புரிந்து கொள்ளுங்க. உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எரேமியா 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பி ரேகாப் என்பவனுடைய வீட்டிற்கு போய் நான் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் அவனுக்கு கொடு. இப்ப எரேமியா தீர்க்கதரிசி எழும்பி ரேகாப் என்பவனுடைய வீட்டிற்கு போய் கர்த்தர் சொன்ன அத்துணை ஆசீர்வாதங்களையும் ரேகாபுக்கு சொல்லுகிறான். அவன் தலைமுறைக்கு சொல்லுகிறான். நான் சொன்னனே, இந்த வேதாகமத்துல ஒரு புறஜாதியை தெரிந்தெடுத்து ஒரு பரிசுத்தவான், ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேலன், ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பரிசுத்தவானுக்கு கிடைக்காத உன்னத மேன்மையான ஆசீர்வாதத்தின் நிறைவை ஒரு புறஜாதிக்கு கொடுத்தாருன்னா அது த ஒன்லி மேன் ரேகாப். ரேகாப் என்ற இந்த மனிதனுக்கும் இவன் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார். அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். நீங்க நினைக்கிறபடி இந்த ரேகாப் என்பவன் கிறிஸ்தவன் இல்ல, யூதன் இல்ல, இஸ்ரவேலன் இல்ல. இவன் ஒரு புறஜாதி மனிதன். இந்த வேதாகமத்தில் பரிசுத்தவானும் யூதனும் தேவ மனிதர்களும் ஊழியர்களும் தீர்க்கதரிசிகளும் இழந்த உன்னத ஆசீர்வாத பாக்கியத்தை ரேகாப் பெற்று தன் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைத்தான். இவன் தலைமுறையை பிரித்தெடுத்து ஆசீர்வதித்து நிறைவான பலனை கொடுத்தார். அப்படின்னா அப்படிப்பட்ட மனுஷனாகிய இந்த ரேகாப் என்பவன் எப்படி புறஜாதி என்பதை தெரிந்து கொள்ள முடியும்? 2 வசனத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். அதாவது 1 நாளாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். யார் இந்த ரேகாப்? எங்க புறஜாதி இனத்திலிருந்து வந்தான்? நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். வேதத்துல நிறைய தொடர்புகள் உண்டு. 1 நாளாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய கேனிய வம்சத்துக்கு பைபிள் நீங்க அதை நல்லா நீங்க வாசி பாருங்க. ரேகாபுடைய வீட்டாராகிய கேனியர்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த ரேகாபுடைய வம்சத்துக்கு, குடும்பத்துக்கு பைபிள் கொடுக்கிற பேரு 1 நாளாகமம் 2:55 படி கேனிய வம்சம், கேனியர்கள். பைபிள்ல நீங்க எங்கெல்லாம் கேனியர்கள் என்று வாசிக்கிறீங்களோ மறந்துடாதீங்க, அது ரேகாபுடைய வம்சம். இந்த கேனிய வம்சத்திற்கு தலைவனா இருந்தவன் தான் ரேகாபு. ஆக ரேகாபுடைய குடும்பத்திற்கு, பரம்பரைக்கு, வம்சத்துக்கு பைபிள் கொடுக்கிற பேர் கேனிய வம்சம், கேனியர்கள். யார் இந்த கேனியர்கள்? ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன் பின் சந்ததியாகிய இஸ்ரவேலுக்கு இந்த கானானை சொந்தமாய் கொடுக்க போகிறேன். அப்படி சொன்ன ஆண்டவர் ஆதியாகமம் 15:19 அந்த உன் பின் சந்ததியாகிய இஸ்ரவேலர் கானானை சொந்தமாக்கி கொள்ளும் போது அந்த கானானை சுற்றிலும் 10 புறஜாதி கோத்திரம் வாழுகிறார்கள். அதுல முதல் புறஜாதி பேரை யாருடையது? கேனியர்கள். 10 புறஜாதிகள் கானானை சுற்றிலும் வாழ்றாங்க. இந்த 10 புறஜாதி கூட்டத்தை துரத்தி விட்டு கானானை உன் பின் இஸ்ரவேல் சந்ததி சொந்தமாக்கி கொள்வார்கள். இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அந்த கானானை சுற்றிலும் வாழ்ந்த 10 புறஜாதி கூட்டங்கள்ல முதல் புறஜாதி கூட்டத்துக்கு பேரே கேனியர்கள். இந்த புறஜாதி கேனிய வம்சத்துக்கு தலைவனா இருந்தவன் தான் ரேகாபு. ஆனா கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன விதமாய் பின் நாட்களில் இஸ்ரவேலர்கள் இந்த கானானை சுற்றிலும் இருந்த 9 புறஜாதிகளை துரத்தினார்கள். ஆனா 10வது முதல்லயே உள்ள கேனிய புறஜாதிகள் துரத்தப்படல. ஏன்? கேனிய புறஜாதிகள் ஆண்டவரின் அடைக்கலத்திற்குள் வந்ததினால் அவர்கள் துரத்தப்படவில்லை. இஸ்ரவேலோடு, யூதர்களோடு இணைந்து விட்டார்கள். இதற்கும் பைபிள் ஆதாரம் இருக்கு. நியாயாதிபதிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிறகு வாசிங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த கேனிய வம்சமும் யூதாவின் புத்திரரோடு பேரிச்ச மரங்கள் இருந்த பட்டணத்திலே இணைந்து வாழ்ந்தார்கள். ஆக எல்லா புறஜாதிகளும் துரத்தப்பட்டது. கேனிய புறஜாதி வம்சம் மாத்திரம் துரத்தப்படல. இவர்கள் ஆண்டவரின் அடைக்கலத்தில் வந்ததினால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இந்த ஆண்டவரின் அடைக்கலத்தில் வந்த புறஜாதி கூட்டத்துக்கு தலைவனாயிருந்த ரேகாபை தான் ஆண்டவர் பிரித்தெடுத்து இந்த வேதாகமத்தில் எந்த பரிசுத்தவானும் ஊழியக்காரனும் தேவ மனிதனும் எந்த
ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் இல்லாத உன்னதமான பாக்கிய ஆசீர்வாதத்தை ரேகாப் அவன் பெற்றெடுத்த பிள்ளை தலைமுறைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அதுக்கும் அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை 2 வசனம் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். ஒன்று நெகேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதுல என்ன இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலை சுற்றிலும் அலங்கம் கட்டுகிறார்கள். குப்பை மேட்டு வாசல் என்ற அலங்கத்தின் பகுதியை பெத்கேரேமின் பிரபுக்களாகிய ரெக்காவின் குமாரர்கள் கட்டினார்கள். ரெக்காப் என்றாலும் ரேகாப்னாலும் ஒரே அர்த்தமுள்ள ஒரே பெயர் தான். நீங்க ஆங்கில பைபிளில் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எபிரேய மொழியிலிருந்து சில வார்த்தைகள் கொஞ்சம் முன்னால பின்னால மாறி இருக்கு. ரெண்டும் ஒரே அர்த்தமுள்ள பெயர். ஆக நெகேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறது, இந்த ரேகாபும் அவன் பிள்ளைகளும் இஸ்ரவேலில் உள்ள பெத்கேரேமின் பிரபுக்களாய் மாறினார்கள். சரித்திர பின்னணியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கேனிய வம்சம், ரேகாபின் வம்சம் இஸ்ரவேலுக்குள் வந்தவுடனே கர்த்தர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பிரசித்தி பெற்ற பட்டணமாகிய பெத்கேரீம் இந்த கேனிய வம்சத்துக்கு ரேகாபியருக்கு சொந்தமாய் கொடுத்து விடு. இப்போ இஸ்ரவேலில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற பட்டணம் பெத்கேரீம் இப்பொழுது கேனியர்களுக்கு, ரேகாபின் வம்சத்துக்கு கொடுக்கப்படுகிறது. இதில் பிரபுக்களாய் அதிகாரிகளாய் ஆளுகை செய்கிறார்கள். யாருங்க ரேகாபு? இஸ்ரவேலுக்குரியவன் இல்ல, கிறிஸ்தவன் இல்ல, யூதன் இல்லைங்க. அவன் ஒரு கேனிய வம்சத்து புறஜாதி. இவனை ஆண்டவர் கொண்டு வந்து இஸ்ரவேலில் ஒரு பிரசித்தி பெற்ற பட்டணத்தை கொடுத்து இவனையும் இவன் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் அதிகாரிகளாய் பிரபுக்களாய் மாற்றுகிறார். இந்த மேன்மையை மட்டும் கொடுக்கல. நான் சொன்னேனே, எந்த பரிசுத்தவான்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். வாசிங்களேன், எரேமியாவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதலால் சகல நாட்களிலும், ஒரு நிமிஷம் அப்படி கவனிங்களேன், இதனுடைய மீனிங் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எரேமியாவை கொண்டு ஆண்டவர் டைரக்டா சொன்ன வார்த்தை இது. ரேகாபுக்கு அவன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நேரடியாய் வாக்கு கொடுக்கிறார். எப்படி? ஆதலால் சகல நாட்களிலும், எவர் அண்ட் எவர். ஒரு நாள், 2 நாள், 1 வருஷம், 2 வருஷம், 1 மாசம், 2 மாசம் இல்ல, சதா காலங்களிலும் எனக்கு முன்னால் நிற்கத்தக்க புருஷர். புருஷர்னா ஆண்கள் என்பது பொருள் வேதாகமத்தில். எனக்கு முன்னால் நிற்கத்தக்க ஆண்கள் ரேகாபுக்கு இல்லாமற் போவதில்லை. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சகல நாட்களிலும், சதா காலங்களிலும் எனக்கு முன்னால என் பக்கத்தில் நிற்கிற பாக்கியத்தை நான் யாருக்கு கொடுக்கிறேன்? ரேகாபுக்கும் அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறேன். வேற யாருக்கும் கொடுக்கல. ஒரு விஷயம் சொல்லவா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் 2ஆய் பிரிக்கப்படுகிறது, திரை மூடுகிறது. அது மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலம் திரைக்கு உள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி, கவர்னன்ட் பாக்ஸ் உண்டு. அந்த உடன்படிக்கை பெட்டியில ஒரு வெளிச்சம் இருக்கும். அது மகிமை, ஆண்டவர் இருக்கிறார் என்பது பொருள். திரைய விளக்கிட்டு, நல்லா கவனிங்க, வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான், அதுவும் பிரீஸ்ட் இல்ல, ஆசாரியன் இல்ல, பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை திரைய விளக்கிட்டு பரிசுத்தத்தோடு தூப கலசத்தோடு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால பயபக்தியா நிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவருக்கு முன்னால நிக்கிற பாக்கியத்தை லேவி கோத்திரத்து பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கிறார். நல்லா நீங்க கவனிக்கணும். எல்லா நாளும் நிக்க முடியாது பிரதான ஆசாரிய ஆண்டவர் பக்கத்துல. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை திரைய விளக்கிட்டு ஆண்டவர் இருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் உள்ள போனோம். நீங்க அந்த வழிமுறைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த திரைக்குள்ள ஆசாரியம் போகும்போது ஏற்கனவே அவர் அங்கி போட்டிருப்பார்ல, இந்த அங்கி கீழே ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி. மணினா நம்ம ஆலயத்தில் மணி அடிக்கிறோம் பார்த்தீங்களா, டிங் டிங், அந்த மணி தான் கோல்டில் தொங்கிட்டு இருக்கும். அப்போ சுற்றி அங்கிய சுற்றிலும் மணினா அவர் நடக்கும்போது சும்மா சொல்லுங்க, ஜல் ஜல், பாஸ்டர் கோல்ஸ் போட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஜல் 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 சத்தம். ஏன்னு உங்களுக்கு சொல்றேன், இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை தரைய விளக்கிட்டு ஆண்டவருக்கு முன்னால வருஷத்துக்கு ஒரு தடவை போற ஹை பிரீஸ்ட் பிரதான ஆசாரியன் காலில் சங்கிலியை கட்டி அனுப்புவாங்களாம். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னால அவர் போய் நின்றுட்டு கொஞ்சம் முன்னால கோவப்பட்டு குறை பேசிட்டு அசுத்த வாயோடு பாவத்தோடு உள்ள போயிட்டாருன்னா அந்த திரையை நீக்கும் போதே ஆண்டவர் அடிச்சிருவாரு, கீழே விழுந்து செத்து போயிடுவாரு. போன ஊழியக்காரரே செத்து கிடக்கிறாரே, ஆர்டினரி பர்சன் போக முடியுமா? நோ.
அந்த டெட் பாடியை இழுக்கிறதுக்கு தான் சங்கிலி. இப்போ உள்ள போய் தரையை மூடிடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டவருக்கு முன்னால உள்ள தரைக்கு உள்ள ஜல் ஜல் சத்தம் கேட்டா ஐயா உயிரோடு இருக்கிறாரு. ஜல் ஜல் சத்தம் கேட்கலன்னா ஐயா மண்டையை போட்டாரு. என்ன பாவம் பண்ணிட்டு போனாரோ, இதை ஏன்டா மாத்தினாரோ தெரியல. இன்னைக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன். நான் ஒரு ஊழியன், நீ ஒரு ஊழியன், இங்க ஒரு ஊழியன், அங்க ஒரு ஊழியம். பெயர் பிரஸ்தாபத்துக்காக பிசாசின் கைக்கூலிகளாய் மாறுகிறார்கள். ஆனா பைபிள் சேஸ், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தில் ஒருவனாலும் நிலைத்திருக்க முடியாது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, ஆமென். அது தேவனுடைய அனாயிண்டிங் இல்லாம, விசேஷித்த தெரிந்தெடுப்பு இல்லாமல் ஒரு மனிதனான ஊழியக்காரனா நிற்க முடியாது. அது பாதியில பேர், புகழ், பணம், வசதி, அந்தஸ்து எல்லாம் கிடைக்குங்க. ஆனா லவக்குன்னு படுபாதாளத்துல உளுந்து போனோம் இல்ல. இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டவருக்கு முன்னால நிக்கிறேன். லேவி கோத்திரத்து பிரதான ஆசாரியனை ஆண்டவர் பிடித்து பின்னுக்கு தள்ளிவிட்டு, இந்த கேனிய வம்சத்து ரேகாப் இருக்கிறானே, இவனையும் இவங்கள் பிள்ளைகளையும் திருநெல்வேலி அல்வா மாதிரி லவக்குன்னு தூக்கி தான் பக்கத்துல நிக்க வச்சு, வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல, சதா காலங்களிலும் தனக்கு முன்னால நிக்க வச்சு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் சொல்றேன், ஆண்டவருக்கு முன்னால் வருடத்திற்கு ஒரு முறை நிற்கக்கூடிய பிரதான ஆசாரியனை பின்னுக்கு தள்ளி இந்த யூதன் அல்லாத, கிறிஸ்தவன் அல்லாத புறஜாதி கேனிய வம்சத்து ரேகாபையும் அவன் பெற்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் தூக்கி சதா காலங்களிலும் பக்கத்தில் வச்சு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த கிருபை பைபிள்ல எந்த ஒரு பரிசுத்தவானுக்கும் கிடைக்கலங்க, எந்த ஒரு தேவ பிள்ளைக்கும் கிடைக்கலங்க. பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு மனுஷர் ரேகாப். ஏன் தெரியுமா? ஆண்டவர் எதிர்பார்த்த தகுதி இவனும் இவன் பிள்ளைகளுக்குள்ளும் இருந்ததனால அழிந்து போக வேண்டிய இந்த கேனிய வம்சம், துரத்தி அடிக்கப்பட வேண்டிய கேனிய வம்சத்து ரேகாப் என்ற புறஜாதி அவன் பெற்ற பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று தலைமுறைக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தான். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சும்மா சொல்லுங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள். 50 பவுன் நகை, 2 லட்சம் ரூபாய், 10 கிரவுண்டு, 2 வீடு. வீடுன்னா கையில் கல்ல கட்டின வீடு, நீங்க வேற நினைச்சுக்காதீங்கல்ல. அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டோம். அதுக்கு தான் அடுத்த லைனே சொல்றாரு, உங்கள் பொக்கிஷங்களை பூமியில சேர்க்காதீங்க. எங்க? ஒரு அப்பாவுக்குள்ள இருக்கிற நல்ல சுபாவம், தாத்தாவுக்குள்ள இருக்கிற நல்ல சுபாவம், அம்மாவுக்குள்ள இருக்கிற நல்ல சுபாவம், பாட்டிக்குள்ள இருக்கிற நல்ல சுபாவம் நீ பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பொக்கிஷமாய் பரலோகத்தில் சேர்க்கப்படும். எல்லாரும் எவ்வளவு பொக்கிஷம் சேர்த்து வச்சிருப்போம்? நில்லு ஜீரோவில் ஓடுமா, இல்லை ஒரு 10 ரூபாவா தான் அங்கே இருக்குமா? உன் நல்ல கேரக்டர் தான் பரலோகத்தில் உன் தலைமுறைக்கு பொக்கிஷம். அதை சேர்த்து வச்சான் யா ரேகாபு. தன்னுடைய தலைமுறை ஆண்டவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்தான். எந்த தேவ மனிதனுக்கும், எந்த பரிசுத்தவானுக்கும் வேதத்தில் இல்லாத பாக்கியத்தை புறஜாதி கேனிய வம்சம் ரேகாபும் அவன் தலைமுறையும் பெற்றுக்கொண்டது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதிர்பார்த்த 2 தகுதி ரேகாபுக்குள்ளும் அவன் தலைமுறைக்குள்ளும் இருந்துச்சு. அந்த 2 மட்டும் நான் அப்படி சொல்லி நான் அப்படி கடந்து போறேன் பாருங்களேன். நம்பர் 1, ரேகாப் என்ற இந்த புறஜாதிக்குள்ள அவன் தலைமுறை பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்குள்ள காணப்பட்ட முதல் தகுதி என்ன தெரியுமா? ஆண்டவர் எதிர்பார்த்த முதல் தகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அப்படி திருப்பி வைங்களேன். இந்த ரேகாபின் வம்சத்துக்கு கேனியருக்குள்ள காணப்பட்ட ஒரு தகுதியை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது. ஒரு நாள் இஸ்ரவேலை சவுல் ஆளுகை செய்கிறான். இஸ்ரவேல் தேசத்துல அமலேக்கியர் என்று ஒரு பொல்லாத கூட்டம் வாழுகிறார்கள். யார் இந்த அமலேக்கியர்? அசுத்தம் உள்ளவர்கள், கடினம் உள்ளவர்கள், பாவமோ துன்மார்க்கமோ நிறைந்தவர்கள். இவங்க நல்லா சொல்லணும்னா கடின இருதயத்தோடு துணிகரமாய் வாழ்ந்த பொல்லாத துன்மார்க்க பாவிகள் அமலேக்கியர். இந்த அமலேக்கியரை ஒரு நாள் ஆண்டவர் அழிச்சிடணும்னு திட்டம் போடுறார். ஆனா அந்த அமலேக்கியரோடு ஏறக்குறைய ஒரு 10 வருஷமா ரேகாபின் வம்சமாகிய கேனியர்கள் இணைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது சவுலின் காலங்கள். கர்த்தர் சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுலே, துன்மார்க்க அமலேக்கியனை, கீழ்ப்படியாத அமலேக்கியனை, பாவம் நிறைந்த அசுத்த அமலேக்கியனை அழிக்க போகிறேன். ஒருத்தன் விடாம அவங்களோடு இணைஞ்சி ரேகாபின் கேனிய வம்சம் இணைஞ்சி வாழ்ந்துகிட்டு இருக்கு. நான் அவங்கள அழிக்காம இருக்கணும்னா அந்த அமலேக்கிய பாவ கூட்டத்திலிருந்து அவங்க விலகி வரணும். நீ போய் சொல்லு. இப்போ
சவுல் போய் சொல்றான் அந்த கூட்டத்தை பார்த்து. 1 சாமுவேல் 15:6 அப்பொழுது சவுல் அந்த ரேகாபின் வம்சமாகிய அந்த கூட்டத்தை பார்த்து, கேனியர்களை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் அமலேக்கியரை அழிக்கும் போது உங்களை அழிக்காமல் இருக்க நீங்கள் அவர்களிடந்து விலகி வந்து விடுங்கள் என்று சொல்ல, இந்த கேனிய வம்சம் ரேகாப் கூட்டம், ஐயோ 10 வருஷம் தாயா பிள்ளையா பழகிட்டோம், 2 நாள் எக்ஸ்கியூஸ் கொடுங்க சார். நாங்கள் பிஸ்னஸ்க்கு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டோம், 2 நாள் எக்ஸ்கியூஸ் கொடுங்க சார். பெண் கொடுத்து பெண் எடுத்து சம்பந்தக்காரர் ஆகிவிட்டோம், 4 நாள் எக்ஸ்கியூஸ் கொடுங்க சார், மூட்டை கட்டிட்டு பிறகு வந்துடுறோம் அப்படின்னு நம்மளை போல அவங்க நேரத்தை கேட்கல. பைபிள் சேஸ் சவுல் சொன்ன அடுத்த செகண்ட் இந்த கேனியர்கள் அமலேக்கியரை விட்டு விலகி வந்து விட்டார்கள். இருக்கா? எவ்வளவு அழகா இருக்குல்ல? அடுத்த செகண்டுங்க ஆண்டவர் சொல்றார், நீ இருக்கிற இடம் சரியில்லை, நீ பழகிற கூட்டம் சரியில்லை, நீ பேசுற பேச்சு சரியில்லை, உன் பார்வை சரியில்லை, உன்னோடு இணைந்திருக்கிற நண்பர்கள் உன் கூட்டு சரியில்லை, கமான் விலகி வா. சொன்ன அடுத்த நிமிஷம் நோ எக்ஸ்கியூஸ். அடுத்த செகண்ட் இந்த கேனியர்கள் உடனே விலகி வந்தாங்க. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அசுத்தத்திலிருந்து பாவத்திலிருந்து ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத செயலிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு யூதனுக்குள்ள இஸ்ரவேலுக்குள்ள இல்லாத, பரிசுத்தவானுக்குள்ள இல்லாத அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு கேனிய வம்சத்து புறஜாதி ரேகாபுக்கும் அவன் தலைமுறைக்குள்ளும் இருந்தது. ஆண்டவர் அசுத்தத்தோடு என்ன இருக்க சொல்லல, பாவத்தை விட்டு அசுத்தத்தை விட்டு கெட்டதை விட்டு வர சொல்றாரு. கேட்ட அடுத்த செகண்ட் அதிலிருந்து அவர்கள் விலக்கி வந்து விட்டார்கள். ஆண்டவர் எதிர்பார்த்த முதல் தகுதி ரேகாபுக்குள்ள, அவன் தலைமுறைக்குள்ள ஆண்டவர் அடைக்கலத்தில் வந்து நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள அவர் எதிர்பார்த்த முதல் தகுதி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையை, இந்த லெந்து காலங்கள் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணம் செய்கிற காலங்கள். கிறிஸ்தவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவ குடும்பம் பிரித்தெடுக்கப்பட்டது. ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவன் உலகத்தோடு இணைந்து விடாமல் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆமென். எனக்கு ஒரு கேள்வி, நீங்க எனக்கு பதில் சொல்லணும். கிறிஸ்தவங்க உலகத்தோடு இணைஞ்சவங்களா இல்ல பிரித்தெடுக்கப்பட்டவங்களா? ஆமென். கொஞ்சம் நெஞ்சம் ஆமென் வருது, இங்கெல்லாம் சைலண்டா இருக்கு. எங்க? நான் மறுபடியும் கேட்கிறேன், கிறிஸ்தவன் உலகத்தோடு இணைஞ்சு வாழ்றவனா இல்ல கிறிஸ்தவன் பிரித்தெடுக்கப்பட்டவனா? ஆமென். நீங்க ஆமென் சொன்னீங்கன்னா அப்படியே ஆகட்டும் என்று பொருள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஆமென். உண்மைங்க. இப்ப அடுத்த கொஸ்டின், நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் தானா? நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷி தானா? ஆமென். உலகத்தை போல கோவப்படுறதே இல்லை, உலகத்தான போல சண்டை போடுறதே இல்லை, உலகத்தான போல எரிச்சல் வர்றதே இல்லை, உலகத்தான போல பழி வாங்குறதே இல்லை. இப்ப சொல்லுங்க ஆமென். நான் பழி வாங்குற குணம் வந்ததே இல்லை சார். அல்லேலூயா. உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் போட்டுடலாம் சார். இல்ல இன்னும் இருக்குங்க உலக சாயல். இல்ல நான் வெள்ளிக்கிழமை சொன்ன மாதிரி நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஒரு கிறிஸ்தவன் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவன் அல்ல, அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். இயேசு அழகா சொன்னார். யோவான் 17:16 நமக்கு தெரியும், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. கிறிஸ்தவன் உலகத்தோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை உள்ளவன் அல்ல. கிறிஸ்தவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். எல்லாவற்றிலும் பிரித்தெடுக்கப்பட்டவங்க கிறிஸ்தவங்க. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நாம். இன்னைக்கு அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை காமிக்கிறோமா? இன்னும் பாவத்துல, இன்னும் அசுத்தத்துல, இன்னும் ஏமாத்துத்தனத்துல, இன்னும் குறை பேசுறதுல, இன்னும் விரல் நீட்டுறதுல டபுள் டிகிரி யாருன்னா கிறிஸ்தவன் தான். இல்ல இன்னும் நம்ம பிரித்தெடுக்கப்படவே இல்லையே. உலகத்தோடு இணைந்து தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச நாளுக்கு முன்னால நான் ஒரு அம்மாவை பார்த்தேன். எங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் செல் நடக்கும். அப்போ நாங்கள் ஒரு உபவாச கூட்டம். அப்போ அந்த அம்மா வருவாங்க. ஒரு நாள் என்னை வழியில் பார்த்துட்டு, ஐயா எனக்கு கொஞ்சம் ஒரு தேவை இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்கன்னுச்சு. நான் என்னம்மான்னு கேட்டேன். என்னென்னா, நான் இந்த மாதிரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். இந்த ஸ்கூலில் எனக்கு தான் அந்த போஸ்ட், டீச்சர் போஸ்ட் வரணும். இன்னொருத்தவங்க ரிட்டையர் ஆயாச்சு, ஆனால் அந்த போஸ்ட் எனக்கு தான் கிடைக்கணும். ஆனால் அதிகாரத்தில் மேலே உட்காந்துருக்கிறவர் 5 லட்சம் கொடுத்தாதான் அதை கொடுப்பேன்னு சொல்கிறாரு சார். என்னால் 5 லட்சம்
லட்சம் கொடுக்க முடியாது, நான் ஒரு விதவை, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, கரை சேர்க்கணும், ₹1 சேர்க்க முடியாது என்னால், இது வரைக்கும் பணம் இல்லாமல் வேலை செஞ்சேன், எனக்கு வர வேண்டியதை தடுக்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்கங்கன்னு அந்த அம்மா அழுதுச்சு. நான் கேட்டேன், தெரியாமல் கேட்டுவிட்டேன், ஏம்மா அந்த 5 லட்சம் கேட்டாரு நீ ஒரு அதிகாரி, பேரை சொல்லு ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க பாரு, பேரு எனக்கு தூக்கி வாட்டி போட்டுருச்சு, ஆபிரகாம். நம்ம கிறிஸ்டியானிட்டியில ஏமாத்துக்காரன் பேரெல்லாம் ஆபிரகாம். ஐம் சாரி, உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க மன்னிச்சுக்கணும். வாழ்க்கையை மாத்தணும் சார். இன்னும் அதே கெட்ட புத்தி, கெட்ட சுபாவம், ஏமாத்துத்தனம், லஞ்சம். ஒரு விஷயம் சொல்லவா, ஆண்டவர் உங்களை நல்ல நிலையில் வைத்திருந்தால் நீங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்லா படிச்சுட்டு நல்ல உயர்ந்த பதவிக்கு வர்றாங்க. கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். நீங்க நல்ல பதவிக்கு வந்தீங்கன்னா, போலீஸ் பதவியோ, உயர்ந்த அதிகாரி பதவியோ, ஜட்ஜாவோ, எந்த பதவி வந்தாலும் கை நீட்டி லஞ்சம் வாங்கிறாத. தலைமுறைக்கு சாபம். கிறிஸ்தவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். டாக்டரா உன்னை உட்கார வச்சாருன்னா இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்னு உருவி எடுத்துறாத. நார்மலா சொல்லி தலைவலிக்குரிய மாத்திரையை கொடுத்து அனுப்பிட்டேன்னா கர்த்தர் உன் தலைமுறை ஆசீர்வதிப்பார். நீ ஃபேமஸ் டாக்டரா மாறிடுவேன். உலகத்தான போலவே வாழ்ந்தா சாபம் பின்தொடர்ந்து வரும். ஒரு நாளும் ஆண்டவர் தீமையை விட்டு பாராதவர் போல இருக்கிறவர் அல்ல. அது உன்னை பின்தொடர்ந்து வரும், தலைமுறை தலைமுறை. எத்தனை நாள் ஆனாலும் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசல்ல படுத்து கிடக்கும். செருப்பு போடுற மாதிரி, ஷூ போடுற மாதிரி வான் கூடயே கடைக்கு வரும், வான் கூடயே கல்லூரிக்கு வரும், வான் கூடவே கல்யாணத்துக்கு வரும், வான் கூடவே சர்ச்சுக்கு வரும். நீ கூட்டிட்டு வரையா, ஆண்டவர் உன்னை நல்ல நிலையில வச்சிருந்தாருன்னா தவறான காரியங்களை செய்யாத, ஏமாத்துத்தனம் பண்ணாத. கிறிஸ்தவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரித்தெடுக்கப்பட்டவன் சுபாவத்தில், பேச்சில், நடக்கையில், பார்வையில். வாலிபர்களே, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தின் மாதிரியை கற்றுக்கொள்ள வேண்டாம். அழகா எரேமியா சொல்வார். எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஐ திங்க் எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். எப்படி? நீங்கள் புறஜாதிகளின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். இருக்கான் நீங்க பாருங்களேன். புறஜாதிகளின் மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள். போதுங்க. புறஜாதியை போல கிறிஸ்தவன் வாழக்கூடாது. அவனை போல உடை உடுத்தக்கூடாது. அவனை போல அசுத்தமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. கிறிஸ்தவம் பிரித்தெடுக்கப்பட்டது. கிறிஸ்தவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஐ எம் கரெக்ட்? ஆமென். தப்பா சொல்லிட்டனோ? கொஞ்சம் சோகமாயிட்டீங்க நிறைய பேரெல்லாம். கொஞ்சம் இடிக்குது இல்ல, ஒழுங்கா குத்துச்சுன்னா மாறிடு. ஜம்ப் பண்ணி இறுக்கிக்கிட்டு போன உனக்கு ஐயோ இல்லை. இன்னைக்கு அப்படித்தாங்க கிறிஸ்டியானிட்டி போகுது இல்லை. இதெல்லாம் உலகத்தோடு மெங்கிலாகி, உலகத்தோடு உலகத்தை இமிட்டேட் பண்றோம். இன்னைக்கு வாலிபர்கள்லாம் உலகத்தை இமிட்டேட் பண்றாங்க. நீ தேவ பிள்ளையா இருக்கணும்னா பிரித்தெடுக்கப்படணும். நீ உடுத்துற உடையில கூட வித்தியாசம் தேவை. உன்னுடைய ஒவ்வொரு செயல்களில் வித்தியாசம் தேவை. உலகத்தை பிரதிபலிக்காதே. கிறிஸ்தவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு நாள் லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்தை பிறகு நீங்க வாசி பாருங்களேன். ஒரு நாள் மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றார், பிரதர் மோசே, நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை, ஆலயத்தை உருவாக்கிட்டான். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், the first bronze altar, முதல் வெண்கல பலிபீடம், பெரிய வெண்கல பலிபீடத்தை கட்ட சொல்றார். மோசே வெண்கல பலிபீடத்தை கட்டி ஆலயத்துல வச்சிட்டான். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மோசே, ஆரோன், நீங்க கட்டையை வச்சு ஒரு பலி மாடை வச்சுட்டு விலகிருங்க. விலகிட்டாங்க. இப்பொழுது கர்த்தர் தேவாலயத்தில் உள்ள முதல் வெண்கல பலிபீடத்தில் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்புகிறார். இது லேவியராகமம் 9 இருக்கு, நீங்க வாசி பாருங்க. கர்த்தர் அக்கினியை அனுப்பினார். திடீரென்று அந்த பலிபீடம் பற்றி எரியுது. மோசே, ஆரோன் பயப்படுறாங்க. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பிரதர் மோசஸ், இதுதான் நான் அனுப்பின தேவ அக்கினி. இந்த அக்கினியோட நெருப்பை ஒரு நெருப்பு சட்டியில போட்டு நீங்க மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பாதுகாப்பாய் வையுங்கள். இனி சதா காலமும் ஆலயத்தில் விளக்கேற்றணும், ஆலயத்தில் தூபம் போடணும். எனக்கு முன்னால வைக்கணும்னா இந்த தேவ அக்கினியிலிருந்து நான் அனுப்புனனே, இந்த பற்றி எரியுது இல்ல, இதுல இருக்கிற நெருப்ப சட்டியில எடுத்து காலாகாலமா அதை பத்திரமா பாதுகாத்து இதுல இருந்து தான் நீங்க ஆலயத்துக்குள்ள எல்லாத்தையும் பண்ணணும். இதுக்கு பேரு தேவ அக்கினி. இன்னொரு வார்த்தையை சொல்றார் ஆண்டவர், வெளியிலிருந்து ஒருத்த அக்கினி ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டா அதுக்கு பேர் அந்நிய அக்கினி. அது என் சமூகத்தில் வரப்படாது. நிறைய நாள் போச்சு. அடுத்த லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் ஆரோனுடைய 2 பிள்ளைகள் நாதாப், அபியூ,
ஆண்டவர் உள்ள பாதுகாத்து வச்சிருக்கிற தேவ அக்கினிய தூபம் போடாம வெளியிலிருந்து அந்நிய அக்கினிய பத்த வச்சுட்டு ஆலயத்துல வந்தான். உள்ள ஆண்டவர் அலோ பண்ணிட்டார் ஆலயத்துல. ஆனா தேவ சமூகத்துக்கு கிட்ட வந்து காட்டுறதுக்கு வரும்போது தேவ சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு 2 பேரையும் பட்சித்தது. ஆலயத்துக்குள்ள கரிக்கட்டையா விழுந்து கிடக்கிறான். ஏன் தெரியுமா? அந்நிய அக்கினி தேவ சமூகத்தில் வருவதற்கு தகுதி இல்லை. அந்நிய அக்கினி ஆண்டவரோடு இணைக்கப்பட தகுதி இல்லை. தேவ அக்கினி மட்டும்தான் ஆண்டவரோடு இணைக்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்தை ஏன் தெரியுமா வச்சிருக்கிறாரு? நல்லா கவனிங்க. ஒரு உண்மையுள்ள பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற கிறிஸ்தவனுக்கு பைபிள் கொடுக்கிற பேரு நீ தேவ அக்கினி, தேவ அக்கினி. ஆனா ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. இங்க ஆலயத்துல வந்தா அல்லேலியா தோத்திரம், அல்லேலியா தோத்திரம். வெளியே போனா ஆத்திரம் ஆத்திரம் ஆத்திரம். இங்க வந்தா கம்யூனியன்லயே வாய் வச்சிருவேன். வெளியில போனா ஆஃப் கோட்டையும் அடிச்சுட்டு குப்பு குப்புன்னு புகை விட்டுருவேன். இங்க வந்தா ஆண்டவரே என்னை போல சொல்லுகிறவர் யாருல, அங்க போனா கோபம், எரிச்சல். இப்படி ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு வச்சு போலித்தன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவனுக்கு பைபிள் கொடுக்கிற பேரு அந்நிய அக்கினி. இந்த பைபிள் பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற கேள்வி, சகோதரா சகோதரி, நீ பிரித்தெடுக்கப்பட்ட தேவாக்கினியா, உலகத்தோடு ஒத்து போகிற அந்நிய அக்கினியா? ஆலயத்தில் உனக்கு இடம் உண்டு, பதவி கூட உண்டு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கக்கூடிய பாக்கியம் உன் தலைமுறைக்கு இல்லாமல் போகும். ஏன்? நீ ஏமாத்தி திரிகிற வேஷம் போட்ட அந்நிய அக்கினி. தேவனோடு அந்நிய அக்கினி இணையப்பட முடியாது. நீ தேவாக்கினியா, அந்நிய அக்கினியா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற கிறிஸ்தவனுக்கு தேவாக்கினி. உள்ளத்துல ஒரு கேள்வி எழுப்புங்க. ஆண்டவருக்காக கொழுந்து விட்டு எரிந்தானே ஒரு புறஜாதி ரேகாப், தேவாக்கினி. பிரித்தெடுக்கப்பட்ட பக்கத்துல இணைச்சுக்கிட்டாரு. ஆனா எத்தனை பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் எல்லாம் புறம்பாக்கப்பட்டார்கள். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்த, உலகத்தின் பாவத்தோடு இணைந்து போன அந்நிய அக்கினிகள். ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ சபைகள்ல நிறைய அந்நிய அக்கினி வந்து உட்காருது. அதனால தான் சபையில் ஒரே சண்டைக்காடு. உங்கள் சர்ச்சில் எத்தனை கோஷ்டி இருக்கு தெரியல, இருந்தால் ஒழுங்காக மாறிடு. கோஷ்டிக்கு தலைமை ஏற்ற இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிருவார் கர்த்தர். திஸ் இஸ் அவர் ஹவுஸ், திஸ் இஸ் அவர் ஹவுஸ், ஹோலி பிளேஸ். எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி இருப்பார் ஆண்டவர். பைபிளில் சொல்லுது, ஆண்டவர் ஆலயத்தில் மாத்திரம் பட்டயத்தோடு உலாவுவார். நீ பண்றதுக்கெல்லாம் வச்சு செய்வார் உன் பிள்ளையும் உன் பேர பிள்ளையும். திஸ் இஸ் பைபிள் மெத்தட். வெரி கேர்ஃபுல். இன்னும் அந்நிய அக்கினியா ஆலயத்தை கெடுத்து, ஆராதனையை கெடுத்து, சபையை சீரழிச்சு, கோஷ்டியை உருவாக்கி, நிமித்தம் இந்த ஆலயம் இடரலா இருக்கிறதா? நீ அந்நிய அக்கினி. உன் நிமித்தம் உன் தலைமுறை அந்நிய அக்கினியாய் தேவ சமூகத்தை விட்டு விளக்கப்படும். ஒரு ரேகாபம் அவன் தலைமுறையும் தேவாக்கினியாய் பிரித்தெடுக்கப்பட்டது. நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற தேவாக்கினியா, உலகத்தோடு ஒத்து போகிற அந்நிய அக்கினியா? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரோடு இணைத்து விட்டது, நிறைவான பலனை பெற்றுக் கொடுத்தது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு தகுதி ரேகாப் அவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்குள்ள இருந்தது. பிறகு நீங்க வாசிங்க எரேமியாவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். ஒரு நாள் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், நீ எழும்பி போய் ரேகாப் வீட்டிற்கு முன்னால் போய் அந்த ரேகாபின் வாலிப பிள்ளைகள் எல்லாம் வரிசையாய் நிற்கவை. எரேமியா எழும்பி போறார். அந்த காலத்துல பெரிய தீர்க்கதரிசி எரேமியா. ரேகாபுடைய எல்லா வாலிப பையன்மாரெல்லாம் நிக்க வச்சுட்டார் வரிசையா. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பாத்திரங்களை அவர்களுக்கு முன்பதாய் வை. பாத்திரத்தை எல்லாம் வச்சுட்டார் எரேமியா. அதில் திராட்சரசங்களை ஊற்று. எரேமியா திராட்சரசத்தை ஊத்திட்டார் ஃபுல்லா. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ரேகாபுடைய வாலிப பிள்ளைகளை பார்த்து இந்த திராட்சரசத்தை குடியுங்கள் என்று சொல்லு. இந்த இடத்துல திராட்சரசத்துக்கு பேரு நம்ம பைபிள்ல ஆதியாகமம் துவக்கி ரெவலேஷன் வரைக்கும் திராட்சரசம் ஒரே வேர்டு தமிழ், ஆங்கிலத்தில் ஒயின் இருக்கும். ஆனா திராட்சரசம் 2 பேரில் அழைக்கப்படுகிறது எபிரேயத்தில். நம்பர் 1, அது எப்படின்னா யாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. யாயின் என்ற எபிரேய திராட்சரசத்துக்கு பேரு போதை ஏறக்கூடியது. ஆனா இன்னொன்னு இருக்கு, அதுக்கு பேரு டீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டீரோஸ் என்ற எபிரேய வார்த்தை அடங்கிய திராட்சரசத்துக்கு பேரு தான் 2 எபிரேய வார்த்தை, யாயின், டீரோஸ். யாயின் என்றால் போத திராட்சரசம், டீரோஸ் என்றால் ஃப்ரெஷ் ஜூஸ். ஆனா எரேமியா 35 எபிரேய வேதாகமும் குறிப்பிடுகிறது, யாயினை நிரப்ப சொன்னார்.
போதை தர்ற கிக்கு ஏறக்கூடிய திராட்சரசத்தை நிரப்ப சொன்னார். நிரப்பிட்டு ரேகாபின் வாலிப பிள்ளைகளை எடுத்து அடிக்க சொல்றார். ஆனா இங்க பாருங்க, பெரிய தீர்க்கதரிசி எரேமியா சொல்றான், ரேகாபின் குமாரர்களே, கர்த்தர் யாயின் என்ற போதை திராட்சரசத்தை எடுத்து அடிக்க சொல்கிறார். அதுக்கு அவங்க சொன்ன பதில பாருங்க, யூதன் இஸ்ரவேலனுக்கு இல்லாத வைராக்கியத்தை கொடுத்துட்டார். நோ, we will not touch this. தொடமாட்டோம். ஏன்னு கேட்கிறான் எரேமியா. தீர்க்கதரிசி நான் சொல்றேன், எடுத்து அடி. தொடமாட்டோம். எங்க அப்பா ரேகாப் சொல்லியிருக்கான், இஸ்ரவேலோடு நீங்க ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த தேவன் பரிசுத்தவான், அசுத்த திராட்சரசத்தை குடித்து கெடுத்துக் கொள்ள வேண்டாம், மாடிகைகளில் இருந்து பெருமையோடு நீங்கள் இருக்க வேண்டாம், தாழ்மையோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நாங்க தொடமாட்டோம். எரேமியா தீர்க்கதரிசி ஷாக் அடிச்சுட்டு இப்ப அப்படி நிக்கிறாரு. இப்ப ஆண்டவர் பேசுறார், பிரதர் ஜெரமையா, என்ன அப்படியே உறைஞ்சி போய் நிக்கிற? நான் ரேகாபுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்தேன்னு யூதா ஆசாரிய கோத்திரத்து நீயே மனசுக்குள்ள கொஞ்சம் கலகம் வச்சிருந்தல்ல, இப்ப பாத்தியா? இப்ப ஆண்டவர் சொல்றார், அதை அழகா வாசி பாருங்க. பின்னால, நீண்ட நாட்களா என் ஜனங்களுக்கு சொல்லுகிறேன், கேளாதவர்கள் போல இருக்கிறார்கள், ஆனால் ரேகாபின் குமாரர்களோ எனக்கான பக்தி வைராக்கியத்தை காண்பித்தார்கள். அசுத்த பாவத்தை கையில கூட தொடமாட்டோம். சொன்னது கிறிஸ்தவன் இல்ல, லேவியன் இல்ல, இஸ்ரவேலன் இல்ல, ஊழியக்காரன் இல்ல, ரேகாப் என்ற புறஜாதி வீட்டு பிள்ளைங்க. எந்த அளவுக்கு அப்பா வளர்த்திருப்பான் பாருங்க. உன் பிள்ளையுடைய நிலைமை என்ன சொல்றாங்க? ரேகாபுடைய பிள்ளைங்க, நாங்கள் அசுத்த திராட்சரசத்தை தொட்டு தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம். ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம். ரேகாப் அவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்குள் இருந்தது. ஆசாரியன், லேவியன், தீர்க்கதரிசி, ஊழியனை தள்ளி இந்த ரேகாப் குடும்பத்தை அப்படியே அணைச்சி பக்கத்தில் வச்சு ஆசீர்வதிக்கிறார். சபையே, உன்னை ஆசீர்வதிக்க இந்த காலை நேரத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரின் அடைக்கலத்தில் வந்த உனக்கும் உன் தலைமுறைக்கும் நிறைவான பலனை கொடுப்பார். புரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை மாத்திரமல்ல, ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் தேவை. ரேகாபுக்குள்ள அவன் பிள்ளைகளுக்குள்ள இருந்தது போல நாங்க அசுத்தத்தை தொடமாட்டோம், அசுத்தத்தை பார்க்க மாட்டோம், அசுத்த நபரோடு சேர மாட்டோம், தீமை செய்கிறவனோடு கூட்டு சேர மாட்டோம், அசுத்தம் பேசுறவன் பக்கத்துல நான் இருக்க மாட்டேன், நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வேன். அசுத்தம் தொடாதபடி ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் தேவை. வாலிபர்களுக்கெல்லாம் என்னுடைய தாழ்மையான ஒரு ரிக்வெஸ்ட், நீ படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஏசப்பாவுக்காக நீ கொழுந்து விட்டு எரிகிற தேவாக்கினி. அல்லேலூயா. அசுத்த பாவத்தோடு இணைந்து விடாதே, அசுத்த துன்மார்க்கத்தோடு இணைந்து விடாதே. பாவம் உன்னை தொடாதபடி உன்னை காத்து கொள்ளக்கூடிய தேவாக்கினி. கர்த்தர் உன் தலைமுறை ஆசீர்வதிப்பார். எப்போ தெரியுமா? ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம்னா என்ன சார்? ஏசப்பா பாட்டு பாடுற, நான் சினிமா பாட்டு பாட மாட்டேன், பக்தி வைராக்கியம். ஏசப்பா ஆலயத்தில் உட்கார, நான் சினிமா தேட்டரில் போய் உட்கார மாட்டேன், பக்தி வைராக்கியம். ஆண்டவர் ஆலயத்துக்கு வர்ற, நான் கிறிஸ்தவன், நான் பைபிள் எடுக்காம சர்ச்சுக்கு வர மாட்டேன், பக்தி வைராக்கியம். தோத்திரம் போடுற வாயில கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், பக்தி வைராக்கியம். கம்யூனியன் எடுக்கிற இந்த வாயில அசுத்த போதை பழக்கங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், பக்தி வைராக்கியம். நேரத்துக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவேன். நம்ம கிறிஸ்தவங்க லேட்டா வருவோம். அடுத்து ரைமிங் வேர்ஸ் அதில் இருக்கு, லேட்டா வருவோம், சீக்கிரம் போயிடுவோம். சர்ச்சில் பாஸ்டர் பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு இல்லையோ, பேகை தூக்கி வச்சுட்டு ஓடுவோம் பாருங்க. என்னன்னா கலெக்டர் உத்தியோகம், 100 பேருக்கு இது சைன் பண்ணணும், போயிடாத தயவு செய்து. நமக்கு தேவை ஆண்டவருக்கான வைராக்கியம். அங்க மணிக்கணக்காக காத்திருந்து லாஸ்ட் கண்விழிக்காம அதை பார்த்துக்கிட்டே இருந்து வருவாங்க. நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? லேட்டாக வந்து ஹாயாக வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு முடிகிறதுக்கு முன்னால் தூக்கி பேகை தூக்கி மாட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு எல்லாத்தையும் கிளப்பி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பைக்கு ஸ்கூட்டர்லாம் தூக்கிட்டு. இல்லைங்க, ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் என்பது நீ நேரத்துக்கு ஆலயத்துக்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட வேற நேரத்தை செலவழிக்க மாட்டேன், ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த நாள். அல்லேலூயா. ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் தேவை. இன்னைக்கு இருக்கா? ஆண்டவர் சொல்றதெல்லாம், என் அடைக்கலத்தில் வந்த உனக்கு நான் நிறைவான பலனை தருவேன். கர்த்தருடைய அடைக்கலத்தில் வந்த ஒரு புறஜாதி ரேகாப் பிள்ளை பேர பிள்ளை தலைமுறைக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அந்த பைபிள்ல எந்த தெய்வ மனுஷனும் பெறாத, எந்த இஸ்ரவேலன் யூதன் பெறாத ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சான். காரணம்,
அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அசுத்தங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருக்கான அந்த பக்தி வைராக்கியம் தலைமுறைக்குள் பற்றி எறிந்தது. சபையே, இன்னைக்கு நமக்குள்ள ரேகாவை போல் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருக்கான பக்தி வைராக்கியம் உண்டா? குறைந்து போயிருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்தை தட்டி எழுப்பு. விழுந்து போன இடத்துல மறுபடியும் எழும்பினில் ஆண்டவர் உன்னை மறுபடியும் துளிர்விட செய்வார். மறுபடியும் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். எதுவெல்லாம் தூரம் போனதோ அது மறுபடியும் வரும். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல என்னையும் என் குடும்பத்தையும் ரேகாவின் குடும்பமாய் மாற்றும் அர்ப்பணத்தோடு சொல்லுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் நிறைவை நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் தருவாராக. கர்த்தர் இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பாராக.